ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழப்பழ பாயசம் 100 கிராம் ஜவ்வரிசியை நல்லா கண்ணாடி பாத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருளை நெய் சேர்த்து பொடியாக நறுக்கின தேங்காய் துண்டுகள், முந்திரி, பாதாம், திராட்சை, நட்ஸ் எல்லாம் அவங்களோட விருப்பம் தாங்க. இப்போது நீங்கள் பழப்பழத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதை பொரிச்ச நட்ஸ் எடுத்து அதே நெய்யிலே இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போது வேக வச்சுருக்கக்கூடிய கண்ணாடி பாத்தில் வேக வச்சுருக்கக்கூடிய அந்த ஜவ்வரிசியும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒட்டுக்காக நல்லா கலந்து விட்டுடலாம். அவங்கவுங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெள்ளத்தை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய நட்ஸை ஆட் பண்ணிவிட்டு இந்த பாயசத்துக்கு ஒரு திக்னஸ்க்காக ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக நான் பொடிச்ச நட்ஸ் பவுடரையும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபைனல் டச்சாக நல்லா திக்காக எடுத்தால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 1 கப்பு ஊற்றி இறக்குனீங்கன்னா வீடே மணமணக்கக்கூடிய பழப்பழ பாயசம் ரெடி. ட்ரை திஸ். தேங்க்யூ.